ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம் சேனலில் ரீசெண்ட் டைம்ஸில் பேய் கதைகளை பற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு பாட்டி, ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பொண்ணுங்கன்னு மொத்தம் 5 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. அதில் இந்த அப்பாவும் அம்மாவும் பார்த்திங்கன்னா காலையில் வயல்வெளிக்கு வேலைக்கு போகிறது வழக்கங்க. அந்த டைமில் அந்த 2 பொண்ணுங்களுக்குமே முழு ஆண்டு பரிசு லீவு அப்படிங்கிறதுனால வீட்டில் லீவில் தான் இருந்திருக்காங்க. அதனால் அவங்க அம்மா அந்த 2 பொண்ணுகளையுமே கூப்பிட்டு, நான் வயல்வெளிக்கு வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் நம்மளோட மாட்டையும் கண்ணுக்கட்டையும் மேய்ச்சலில் விட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது வீட்டுக்கு தேவையான விறகெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையை கொடுத்துட்டு அவங்க வயல்வெளிக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணுகளையும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லும்போது அப்போதைக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் லீவுங்கிறதுனால பக்கத்து வீட்டு பொண்ணுங்களை விளையாடுற கூப்பிட்டதுனால அந்த விளையாட்டு மும்மரத்தில் டைமை பார்க்க மறந்துடுறாங்க. இவங்க விளையாடிட்டே இருந்ததுமே 11 மணி ஆனதுமே அவங்க பாட்டி அவங்க 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு, உங்கள் அம்மா விறகெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னால் இன்றைக்கி இப்போ வரைக்கும் நீங்கள் போகாமல் இருக்கீங்க, அவள் சாப்பாட்டுக்கு வரும்போது விறகு இல்லை அப்படின்னா உங்களை திட்டுவா அப்படின்னு சொன்னதை கேட்டு அவங்க 2 பொண்ணுகளுமே ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு அந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியும் மேய்ச்சல் விடுறதுக்காக கிளம்புறாங்க. பொதுவாகவே அந்த கிராமத்து பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விறகு எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு உச்சி நேரம், அதாவது மத்தியானம் 12 மணி ஆகிறதுக்குள்ளே வீட்டுக்கு வர்றது வழக்கங்க. ஆனால் இந்த 2 பொண்ணுகளுமே லேட் ஆகிட்டதுனால அவங்க அந்த மூத்த சகோதரி இல்லை தங்கச்சிக்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம ரெகுலராக விறகு எடுக்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்னா இன்றைக்கி தான் நம்ம கிராமத்து பெண்கள் எல்லாருமே அந்த விறகை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ரெகுலராக போன இடத்துக்கு போனோம் அப்படின்னா விறகு கிடைக்காது, அதனால் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை தான் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் விறகும் நல்லா கிடைக்கும், புல்லும் நிறையா இருக்கும். ஸோ நம்ம மாட்டையும் கண்ணுக்குட்டியும் அந்த புல்லில் மேய விட்டுட்டு சீக்கிரமாக நம்ம விறகெடுத்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு விபரீதமான முடிவை அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே சின்ன பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால பெருசாக பயம் இல்லாததுனால அந்த தங்கச்சியும் சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த நோக்கி போகிறாங்க. அப்படி போனவங்க அங்கே இருக்கிற வயல்வெளி கிட்ட அந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியுமே அந்த புல்லுமையை விட்டுட்டு அந்த சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கிற விறகை எடுத்துகிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அக்காவும் தங்கச்சியும் அந்த விறகு இருக்கிற இடத்துக்கு நோக்கி போகிறாங்க. அப்படி அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருந்த இடத்துல விறகெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது சடனாக அந்த மூத்த சகோதரியோட பேரை யாரோ சொல்லி கூப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. அதை கேட்டதுமே அந்த பொண்ணுக்கு இந்த குரல் பரிச்சயமான குரலாக இருக்குது, யாரோ நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறா. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. மணியுமே பார்த்திங்கன்னா உச்சி நேரத்தை நெருங்கிட்டு இருந்திருக்கு. பொதுவாக இந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு எப்படி எல்லாருமே இந்த சுடுகாடு இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்களோ, அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக உச்சி நேரமான மத்தியானம் 12 மணிக்குமே அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யாருமே போகிறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் இந்த 2 பொண்ணுகளுமே தைரியமான பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால துணிஞ்சு அவங்க அம்மா வரதுக்குள்ளே விறகு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் வந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு யாரோ பேர் சொல்லி கூப்பிட்றத கேட்டதுமே இந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ விளையாடுறாங்க பயப்படுத்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குரல் எங்கேருந்து வருது அப்படின்னு கவனிக்கிறா. அந்த குரல் பார்த்திங்கன்னா அந்த சுடுகாட்டுக்குள்ளேருந்து தான் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு திரும்பவும் தப்பு மேலே தப்பு பண்ணுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, யாரோ நம்மளை கூப்பிட்றாங்க, சுடுகாட்டிலேருந்து நம்ம விளையாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்ச அந்த பொண்ணு அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிட்டு, நீ விறகை எடுத்துகிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு அந்த சுடுகாட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகிறதுமே திரும்பவும் அந்த குரல் இந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்குது. ஆனால் கண்ணு கட்டுற தூரத்து வரைக்கும் அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு கால் போன போக்கில் அந்த சுடுகாட்டுக்கு மத்தியில் போக ஆரம்பிச்சிட்றா. என்னதான் தைரியமான பொண்ணாக இருந்தாலுமே கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சி சுடுகாட்டோட பாதி வரைக்கும் போனவங்களுக்கு அங்கே சுற்றி முத்தியுமே கண்ணு கெட்டுற தூரத்து வரைக்கும் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதுமே லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் ஆபத்து அப்படின்னு உணர்ந்தவோ எப்படியாவது சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்புகிறா. அப்படி திரும்பின அடுத்த செகண்டே அவளுக்கு முன்னாடி 5 அடி உருவத்தில் தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு ஒரு ஆவி மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து மிரண்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயத்தில் ஆல்ரெடி வேர்த்து கொட்டினவங்களுக்கு அங்கேருந்து ஓடி வரும்போது கால் தடுக்கி அங்கே ரீசெண்டாக புதைச்ச ஒரு பொண்ணோட சமாதி மேலே விழுந்துடுறா. அப்படி விழுந்ததுமே அந்த வேர்த்துக்கும் அந்த சமாதி மண் எல்லாருமே உடம்புலலாம் ஒட்டிடுது. உடனே அந்த சுடுகாட்டை விட்டு எப்படியாவது வெளியில் ஓடி வந்துடுறா. அப்படி ஓடி வந்ததுக்கு அப்புறமே அவளோட பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி அவளுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் அவள் திரும்பி பார்த்தா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம சுடுகாட்டுலேருந்து வெளியிலேயே ஓடி வந்துடுறா. ஓடி வந்து தன்னோட தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரும்போதே அங்கே அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் அவளை நோக்கி வர்றத அந்த மாடும் கண்ணுக்குட்டியும் பார்த்து மிரண்டு போய் அவங்க வீட்டுக்கு எல்லாருமே ஓடிடுறாங்க. அப்படி ஓடி போய் அவங்க வீட்டு திண்ணையில் 2 பேருமே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. இவங்க வந்த சத்தத்தை கேட்டு அந்த பாட்டி வெளியில் வந்து என்னடி ஆச்சு, 2 பேருமே ஏன் இவ்வளோ நேரம் எங்கே விறகு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அப்படி கேட்டதுமே அந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு வார்த்தையுமே வரலை.
உடனே அவங்க பாட்டி திருப்பி திருப்பி என்னாச்சு, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுமே அந்த பொண்ணுனால எதுவுமே பேச முடியல. உடனே அவன் தங்கச்சியை பார்த்து அவங்க பாட்டி கேட்குறாங்க, என்னடியாச்சு, அவங்க அக்கா என்னமே பேச மாட்டேங்கிறா, என்னாச்சு, எங்கே விறகு அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் தங்கச்சியுமே எதுவுமே பேசாமல் இருக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வயல்வெளிக்கு வேலைக்கு போன அவங்க அப்பாவும் அம்மாவும் சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும்போதே திண்ணையில் இவங்க 2 பேரும் உட்காந்துருக்கிறத பார்த்து, என்னடி இது மூஞ்சி ஃபுல்லாக மண்ணாக இருக்குது, எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறா. ஆனால் அவங்க அம்மா கேட்டதுக்குமே அவங்க பொண்ணு 2 பேருமே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரே இடத்த பார்த்துட்டே இருந்திருக்காங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட இதை கேட்குமே அவங்க பாட்டியுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் வந்ததுலேருந்து இதை கேட்டுகிட்டே இருக்கேன், விறகு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி தான் போனாங்க, மாடு கண்ணுக்குட்டி மட்டும்தான் வந்திருக்கு, விறகு எடுத்துகிட்டு வரல, என்னன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த 2 பொண்ணுங்களோட அம்மா இவங்க 2 பேர்த்தையுமே பலார்னு ஒரு அரை வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இயல்பு நிலைக்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நாங்கள் விறகெடுக்கிறதுக்காக போனோம், காலையிலேயே நீ சொல்லிட்டு போனேன், ஆனால் நாங்கள் விளையாட்டு மும்மரத்தில் டைமை பார்க்காததுனால நாங்கள் 2 பேரும் லேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, ரெகுலராக போன இடத்துக்கு போனோம்னா விறகு கிடைக்காது, நீ வேறு திட்டுவே அப்படின்னுங்கிறதுக்காக அந்த நம்ம ஊர் சுடுகாடு இருக்குல்ல, அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் விறகெடுக்கலான்னு சொல்லி போனோம் அப்படின்னு நடந்தது எல்லாமே சொல்கிறா. அதை கேட்டு அவங்க அம்மா எச்சா கோவப்பட்டு அங்கே உச்சி நேரத்தில் ஆம்பளைகளே அந்த சுடுகாட்டுக்கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க, நீங்கள் 2 பேர் பொண்ணாக இருந்துட்டு இப்படி போயிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா 2 பேர்த்தையுமே கோவத்தில் பயங்கரமாக திட்டி அடிக்கவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அடியெல்லாம் வாங்கிட்டு அவங்க 2 பேருமே அழுதுட்டு வீட்டுக்குள்ளே போய் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. சரி, நம்ம அடித்ததுனால டயர்டில் தான் இவங்க போய் தூங்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவும் கேஷுவலாக லஞ்சுக்கு வந்தவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் வேலைக்கு போயிடுறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மூத்த பொண்ணு, அதாவது அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட நடவடிக்கை எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறத உணர்றாங்க. அடுத்தடுத்த நாளில் அந்த மூத்த பொண்ணுக்கிட்ட ஒரு வித்தியாசமான நடவடிக்கைகள் எல்லாமே தென்படுது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படின்னா, மத்தியானம் உச்சி நேரம் ஆனதுமே வாண்டடாக அந்த பொண்ணு தான் பாட்டிக்கிட்ட போய், நான் போய் அந்த சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல விறகு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அதே மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் திடீர்னு எந்திரிச்சு என்னை யாரோ கூப்பிட்றாங்க அந்த சுடுகாட்டுக்கிட்ட, நான் போகிறேன், எனக்கு அங்கே போகிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறது, இது எல்லாமே நடக்குது. அதை பார்த்ததுமே அவங்க அப்பா அம்மா பயந்துட்டு, சரி அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தா இவ இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிறதுனால நைட்டில் திண்ணீரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அவளோட தலைகாணிக்கு கீழே திண்ணீர் பட்டலத்தை வச்சு தூங்க வச்சிடறாங்க. இப்படியே நாட்கள் 2-3 நாள் கடந்துருக்கு. 4வது நாள் தான் அந்த குடும்பத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, திடீர்னு நைட்டு 12 மணிக்கு அவங்க அப்பாவுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பாத்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து தூங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாருங்க. அந்த நேரத்தில் தன்னோட மூத்த பொண்ணு எந்திரிக்கிறத இவர் கவனிக்கிறாரு. சரி என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தூங்குற மாதிரி அவங்க அப்பா நடிக்கிறாருங்க. இந்த பொண்ணு எந்திரிச்சு சுற்றி முற்றியும் பார்க்குறா, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு சடனாக வீட்டை விட்டு வெளியில் போகிறா. அவங்க அப்பா சரி இந்த பொண்ணுக்கும் ரெஸ்ட் ரூம் போகிறா அப்படின்னு நினச்சிட்டு சரி எப்படியும் திரும்பி வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் 5 நிமிஷம் ஆகி 10 நிமிஷம் ஆகுது, அந்த பொண்ணு வெளியில் போனவா உள்ளேயே வரல. உடனே இவங்க அப்பா சந்தேகப்பட்டு உங்கள் பொண்ணு என்னதான் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறதுக்காக வீட்டிலேருந்து வெளியில் போய் பார்க்குறாருங்க. அப்படி பார்த்தவருக்கு அவர் பார்த்த காட்சி அவரை மிரள வைக்குது. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு யாரோ இன்னொரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கையை கோர்த்துட்டு யாரு கூடயோ பேசிட்டு அந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் போகிறா. இவங்க அப்பா இங்கிருந்து அந்த பொண்ணை பேர் சொல்லி கூப்பிட்டுமே அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் தொடர்ந்து அந்த பொண்ணு வெளியிலேயே நடந்து போகிறா. உடனே இவங்க அப்பா பின்னாடியே ஓடி போய் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டு கூட அவங்க பொண்ணு வேற யாருக்கிட்டையோ பேசிகிட்டே போகிற மாதிரியே போயிட்டுருக்கா. சடனாக இவங்க அப்பா பலார்னு ஒரு அரை வச்சதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு செயல்பு நிலைக்கே திரும்பியிருக்கா. இதுக்கு மேலேயும் விட்டு வச்சா ஆபத்து அப்படின்னு சொல்லி உணர்ந்தவர் வீட்டுக்கு வந்து அவங்க நடந்தது எல்லாமே சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பூசாரியை வர வச்சு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணு அந்த சுடுகாட்டுக்கிட்ட உச்சி நேரத்தில் போனது, அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்தது, அதிலிருந்து 3 நாளாக இந்த பொண்ணோட பிஹேவியர் எல்லாத்தையுமே சாமியார் கேட்டு முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த சாமியார் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆன்மா திரும்பவும் அந்த பொண்ணை ஆக்கிரமிச்சிருது. உடனே அந்த சாமியார், யார் நீ, எதுக்காக இந்த பொண்ணு மேலே வந்திருக்க அப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த ஆன்மா பதில் சொல்ல ஆரம்பிக்குது. அப்படி அது என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாரும் என்னை ஒரே மாதத்தில் மறந்துட்டீங்களா, நானும் இந்த கிராமத்து பொண்ணு தான், போன மாதம் தானே நான் உடல்நலக்குறைவால் இறந்து போனேன், எல்லாருமே சேர்ந்து என்னை அந்த சுடுகாட்டில் புதைச்சிட்டு வந்துட்டீங்க, இப்போ நான் அங்கே தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, எனக்கு என்ன சாகிற வயசா, இவளை மாதிரி நானும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிற வயசு, இந்த வயசில் நான் செத்து போயிட்டேன், அதனால் எனக்கு யாராவது கம்பெனி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இவ கரெக்டாக விறகெடுக்கிறதுக்காக அங்கே வந்தா. ஸோ இவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டா இவளை நான் கூப்பிட்டேன். இவளும் பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் வந்தா. ஆனால் வந்தவா என்னோட உருவத்தை பார்த்து பயந்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு ஓட ட்ரை பண்ணும்போது தான் என்னோட சமாதியில் விழுந்து இவளோட மூஞ்சியில் என்னோட சமாதி மண் பட்டுருச்சு. அது மூலியமாக தான் நான் இவளை ஆக்கிரமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த பூசாரி,
சரிம்மா உன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்போ திரும்பி இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பொண்ணு மேலே எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டதை கேட்டு அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை நானும் இவ்வளோ ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் 2 பேரும் எங்கே போனாலுமே ஒன்றா தான் இருப்போம், கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் விளையாடுவோம், எல்லாமே ஒன்றா தான் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் இறந்து தனியாக இருக்கேன், அதனால் இவளையும் நான் கம்பெனிக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது கேட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனே அந்த சாமியார், இதெல்லாம் தப்புமா, உனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, சரியோ தப்போ உன்னோட விதி முடிஞ்சிருச்சு, ஆனால் இந்த பொண்ணுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதை கேட்ட அந்த ஆன்மா ஒத்துக்கவே இல்லை. உடனே சாமியார் இப்போ ஒரு பெரிய பூஜையெல்லாம் பண்ணி அந்த ஆன்மாவை விலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தாயத்து எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே கொடுத்து, இதை ரெகுலராக உன்னோட பொண்ணோட கையில் கட்டி விட்டுரு, அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது தலைகாணி கீழே இந்த கனியை வச்சு தூங்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாரு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேங்க. உங்களுக்கு பேய் இருக்குது இல்லைங்கிறது உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கைங்க. அதில் நான் பேய் இருக்குன்னு சொல்ல வரல, பேய் இல்லை அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இன்றைக்குமே கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பிக்கைகள் இருக்க தாங்க செய்யுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த கறி குழம்பு கொண்டு போகும்போது சுடுகாட்டை நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணியை போட்டு அனுப்புறது, இல்லை ஒரு இரும்பு போட்டு அனுப்புறது. அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வச்சுட்டு சுடுகாட்டுக்கிட்ட உச்சி நேரத்தில் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம தைரியமானவங்களாக இருந்தாலும் சரி, பயப்படுறவங்களா இருந்தாலும் சரி, பேயை நம்புகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பேய் பயம் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரிங்க, ஒரு சில விஷயத்தில் நம்ம முன்னோர்கள் பேச்சை கேட்குறது நல்லது தாங்க அப்படிங்கிறத சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேய் கதைகள் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.